बाबा जब से मिले, बाबा जब से मिले, मिला ऐसा जहाँ गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, मिला ऐसा जहाँ गा रहा है मेरे दिल का ये आसमां। जिंदगी हो गई खुशनुमा खुशनुमा, प्रभु ने हमको बनाया जग का एक रहनुमा। बाबा जब से मिले, निकले दिल से ये आवाज खुशबू की तरह, इस जिगर में तुम्हारा ही प्यार मेरे बाबा भरा। इतना आनंद और मिलेगा कहाँ, गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, सबसे बढ़कर खजाना हो तुम बाबा मेरे। रात दिन हो मेरी सांझ तुम ही हो सवेरे मेरे। आके तुमको बाबा बाकी कुछ ना रहा, गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, बेहद बाबा का वर्षा पाए हम धन्य हुए। पाके बाबा तुम्हारा दुलार यादों में खोए। साथ तेरा रहे मेरा दिल ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो
बसेरा परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति शांति ओम शांति। ஓம் சாந்தி 18/2/2025 பாபா இன்னைக்கு முரளியில் விசேஷமாக சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வீட்டுக்கும் மெசேஜை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். எந்த மெசேஜ் சேர்க்கணும்? ரொம்ப முக்கியமான மெசேஜ், மகிழ்ச்சி நிரம்பிய ஒரு செய்தி, எல்லாருக்குமே பிராப்தங்களை கொடுக்கக்கூடிய, வரங்களை கொடுக்கக்கூடிய செய்தி, இறைவனின் துணையையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை நாம் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு நமக்கு ஆர்வம் ரொம்ப அவசியம் சொல்கிறார் பாபா. எவ்வளோ நமக்கு ஆர்வம் இருக்குதோ அவ்வளவு சேவா தானாகவே நடக்கும். ஏன்னா ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, திடமான உறுதியான எண்ணம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபாவின் வரதானம் இருக்குது கூடவே. அதனால் நம்ம பாபா ஸ்பெஷலாக வரதானம் கொடுக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய ஸ்திதியை பொறுத்து, நம்மளுடைய உயர்ந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பொறுத்து பாபாவுடைய உதவியை நாம் தனக்கு தாமே அடைந்து கொண்டிருக்கின்றோம். தலைப்பு, மீட்டே பச்சே तुम्हारी फर्ज अदाई है घर घर में बाप का पैगाम देना. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் பாபாவின் செய்தியை தர வேண்டும். कोई भी हालत में युक्ति रचकर बाप का परिचय हर एक को अवश्य दो. எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு யுக்தியை படைத்து, அதாவது பாபா சொல்றார், எப்படியாவது நாம் பாபாவுடைய அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் வழங்குவது மிக அவசியம். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, तुम बच्चों को किस एक बात का शौक रहना चाहिए. குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தின் ஆர்வம் இருக்க வேண்டும். जो नए नए पॉइंट्स निकलती है उनको अपने पास नोट करने का शौक रखना चाहिए. அன்றாட மகா வாக்கியத்தில் பாபா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா விதவிதமான உணவு சாப்பிடுவது போல புது புது விஷயங்களை, புது புது பாயிண்ட்ஸை பாபா தினம் தினம் குழந்தைகளுக்கு சொல்கிறார். அந்த புது புது பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தனியாக நோட் பண்ணி அந்த புது விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லணும். இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். क्योंकि इतने सब பாயிண்ட்ஸ் याद रहना मुश्किल है. வானிலை ஃபுல்லாக 4 பேஜ் இருக்குன்னா அவ்வளவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமான விஷயம்.
नोट्स लेकर फिर कोई को समझाना है. முக்கியமான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எழுதிக்கிட்டு பாபா சொல்கிறார், அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயிலாக புரிய வைக்கலாம். ஐசே பி நகி கி லிக்கர் ஃபிர் காப்பி படி ரகே. அப்படி இல்லை, நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி நோட்லேயே இருக்குது. அந்த நோட்டை எடுத்து நீங்கள் பெரட்டி பார்க்கல, திருப்பி பார்க்கல, அதில் உள்ளதை சொல்லலைன்னா அப்படியே இருக்கும் அது. जो बच्चे अच्छी रीति समझते हैं उन्हें नोट्स लेने का बहुत शौक रहता है. பாபா சொல்கிறார், யார் நல்ல ஞானத்தை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் பாபாவோட பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறதுல ரொம்ப உஷாராக இருப்பாங்க, ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். கீத் லாக்கு ஜமானே வாலா. பாபா பாட்டில் சொல்கிறாங்க, பல லட்சங்களை சேமிப்பு செய்யக்கூடியவர்களே. யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள், யார் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தணும், ஈஸ்வரிய பேங்க்கில் யார் டெபாசிட் போடுறோம், என்ன டெபாசிட் போடுறோம், யாருக்காக போடுறோம், இதெல்லாம் நமக்கு தான் தெரியுது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना. रूहानी बच्चे ये अक्षर एक ही बाप कह सकते. ஆன்மீக இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. ஆன்மீக குழந்தை அப்படிங்கிற இந்த ஒரு சப்தம் பாபாவால்தான் சொல்ல முடியும். रूहानी बाप बिगर कोई कभी किसको रूहानी बच्चे कह नहीं सकते. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாபாவை தவிர வேறு யாராலுமே ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்ம நாலேஜ் வேணும் இல்லையா. பாபாவோட திருஷ்டிகோண், பாபாவோட பார்வை, கண்ணோட்டம் எப்படி இருக்குது, ஆத்மா ரூபத்தில் பாபா பார்க்குறாங்க. बच्चे जानते सब रूहों का एक ही बाप है, हम सब भाई भाई हैं. நமக்கு தெரியும், என்ன தெரியும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒருவர்தான் அப்பா, நாம் அனைவரும் சகோதரர்கள். गाते भी हैं ना ब्रदरहुड, फिर भी माया की प्रवेशता ऐसी है जो परमात्मा को सर्वव्यापी कह देते तो फादरहुड हो पड़ता है. பாபா சொல்றார், புகழ் உண்டு, ஹம் சப் பாய் பாய். இப்போ பிரதர்ஸ்ஹுட், சகோதரத்துவம் அப்படிதான், இதுதான் கரெக்ட். ஆனாலும் பாருங்க, மாயாவினுடைய ஒரு பிரவேசத்தன்மை என்னவென்றால், பரம்பொருள் சிவ பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர், எனக்குள்ளும் இருக்கார் உங்களுக்குள்ளும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஃபாதர்ஹுட் ஆக்கிட்டாங்க. ராவன் ராஜ்ய புராணி துனியாமே ஹி ஹோத்தா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாயாவோட இந்த மாதிரி ஒரு ஆட்சிங்கிறது பாபா சொல்கிறார் ராவண ராஜ்யத்தில் தான் நடக்குது. நை துனியாமே ராமராஜ்யத்துவ ஈஸ்வரிய ராஜ்ய கஹா ஜாத்தா. பாபா சொல்கிறார், புது உலகத்தில் ராமராஜ்யம், அதாவது ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட ராஜ்யம் என்பது அங்கே நடக்கின்றது. ये समझने की बातें होंगे ना. इस दुनिया में मनुष्य नई दुनिया पुरानी दुनिया को भी नहीं समझते. பாபா சொல்கிறாங்க, உலகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர் பாபா சொல்கிறார், என்ன சொல்கிறார், புது உலகம் ராமராஜ்யம் ஈஸ்வரிய ராஜ்யம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தானே. இந்த உலகத்தினர் புது உலகம்னா என்ன, பழைய உலகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கல. கோயா குச் நஹி ஜான்தே, தும் பி குச் நஹி ஜான்தே தே பேசமஜ்தே. பாபா சொல்ற, நீங்களும் இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாம தானே அறியாமையில் இருந்தீங்கிறார். नई सुखी दुनिया कौन स्थापन करता है, पुरानी दुनिया में दुख क्यों होता, स्वर्ग से नरक कैसे बनता, किसको पता नहीं. புது யுகத்தில் ஸ்வர்க்கம், அதில் சுகம் எப்படி உருவானது, யார் உருவாக்கியது, பழைய உலகத்தில் துக்கம் ஏன் ஏற்படுறது, ஸ்வர்க்கம் நரகம் எப்படி மாறுது, ஸ்வர்க்கம் எப்படி நரகமாக மாறுது,
இதெல்லாம் மற்றவங்க யாருக்குமே தெரியாது. इन बातों को मनुष्य ही जानेंगे ना, देवताओं के चित्र भी हैं. आदि सनातना देवी देवता धर्म का राज्यता इस समय नहीं. மனித சிருஷ்டி உலகத்தில் மனிதர்கள் மக்கள் தானே இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறார். தேவதைகளுடைய சிலைகளும் சித்திரங்களும் காண்பிக்கப்பட்டு வழிபாடுகள்லாம் தினம் நடக்குதே, இவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்தாங்க, எப்போ வாழ்ந்தாங்க, அதை தான் புரிய வைக்கிறார் பாபா. ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் எப்போ இருந்ததோ அப்போ இந்த உலகத்தில் சுகம் இருந்தது. அந்த ராஜ்யம் இந்த நேரம் இல்லை. यही प्रजा का प्रजा पर राज्य बाबा भारत में ही आते, मनुष्यों को पता नहीं है शिव बाबा भारत में आकर क्या करते. இந்த உலகத்தில் மக்களாட்சி நடக்குது. பாபா பாரதத்தில் வந்து பாரதத்தில் என்ன செய்கின்றார்? பாரதத்தில் வந்து என்ன செய்கிறார்? தன்னுடைய தர்மத்தை மறந்துவிட்ட குழந்தைகளுக்கு அறிமுகத்தை கொடுத்து மீண்டும் நம்மை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். தெரியாமல் இருந்த அறியாமல் இருந்த விஷயங்களெல்லாம் பாபா நினைவூட்டுறார். तुमको रचियता रची देने हैं, परिचय देना है त्रिमूर्ति और शिव बाप का. ब्रह्मा देवता, विष्णु देवता, शंकर देवता कहा जाता. फिर कहते शिव परमात्माय नमः. तो तुम बच्चों को त्रिमूर्ति शिव का ही परिचय देना है. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அறிமுகத்தை தர வேண்டும். எப்படி தர வேண்டும்? பிரம்மா தேவதாய நமக சொல்கிறோம், விஷ்ணு தேவதா, சங்கர் தேவதாய நமக. ஆனால் சிவனை சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஓம் சிவாய நமக, ஓம் பரபிரம்மே நமக என்று சொல்லப்படுது. தும் பச்சோं को त्रिमूर्ति शिव का ही परिचय देना. நீங்கள் திரிமூர்த்தி சிவ பாபாவின் அறிமுகத்தை தர வேண்டும். ऐसी सर्विस करनी है. कोई भी हालत में बाप का परिचय सबको मिले तो बाबा से वर्षा ले लेवे. எந்த நிலைமையிலும் நம்ம பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தோமே ஆனால் அவர்களும் பாபாவை சந்தித்த ஆசையை பெறுவார்கள். तुम जानते हो अभी वर्षा ले रहे हैं और भी बहुतों को वर्षा लेना. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பாபாட்டேந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டுள்ளார்கள், இன்னும் நிறைய பேர் அடையாமல் இருக்காங்க. அவங்களும் பாபாவுடைய ஆஸ்தி பெறணும். हमारे ऊपर फर्ज अदाई है घर घर में बाप का पैगाम देने. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, பொறுப்புணர்ச்சி இருக்கு இல்லையா. என்ன கடமை? நம்ம கொடுத்த சேவையில் பொறுப்பாக இருக்கணும், அப்படி இல்லை. பாபா நம்மளை விஸ்வத்துக்கு நிமித்தமாக்கியிருக்கார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு. அப்போ எப்போ கிடைக்கும்? அது கொடுக்கக்கூடிய பாபாவை ஞாபகப்படுத்தணும். பாப்கி நாலேஜ் தேனி ஹே. பாபா கொடுத்த ஞானத்தை நாலேஜ் கொடுங்க. मुख्य ही त्रिमूर्ति शिव, इनका ही कोट ऑफ आर्म्स भी बनाया. त्रिमूर्ति चित्रम பிரம்மா விஷ்ணு சங்கரர் மேலே சிவபாபா இருக்கணும். ஆனால் சிவபாபாவை எடுத்துட்டாங்க. பாபா சொல்கிறாரு, இதை தான் என்ன சொல்லப்படுது? கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். ஒரு சக்கர ரூபத்தில், நினைவு சின்னத்தின் ரூபத்தில் காண்பிக்கப்படுது. கவர்மெண்ட் கா யதார்த்த அர்த்த நஹி சமஜ்தி ஹே. பாபா சொல்றார், கவர்மெண்ட்டு இதோட அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கல. சக்கர் பி தியா சர்க்கே மிசல் உஸ்மே பி லிகா ஹே சத்தியமேவ ஜெயத்தே. அசோக சக்கரம் அதில் இப்படி வளைவாக எழுதப்பட்டிருக்குது. அதாவது பூமி உருண்டை இல்லையா, சுழற்சி. பாபா சொல்றார், இதோட யதார்த்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. சத்தியமே வெல்லும்னு எழுதப்பட்டிருக்கு. इनका अर्थ तो निकलता नहीं, संस्कृति अक्षर है. பாபா சொல்றார், சமஸ்கிருத வார்த்தை, அதனால அதோட அர்த்தம் புரியல. பாபா தோ ஹை ஹி ட்ரூத். பாபாவுக்கு பேர் என்ன? ட்ரூத்.
जो समझाते उसमें तुम्हारी विजयी होती ही है सारे विश्व पर. பாபா எதை புரிய வைக்கின்றாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வெற்றி பெறுகிறீர்கள், உலகத்தை வெல்கிறீர்கள். பாபா कहते हैं मैं सच कहता हूँ, तुम इस पढ़ाई से सच सच नारायण बन सकते हो. நான் சத்தியத்தை சொல்கிறேன், இந்த சத்திய படிப்பை நீங்கள் படிப்பதால் சத்திய நாராயணனாக ஆகின்றீர்கள். ஓலோ கியா கியா அர்த்தம் நிக்கால்த்தே, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அர்த்தத்தை எடுக்கிறாங்க, வெளியாக்குறாங்க. वो भी उनसे पूछना चाहिए. பாபா तो अनेक प्रकार से समझाते. படிப்புன்னா என்ன, பகவான் எந்த படிப்பை படிப்பிக்கின்றாருங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு கேளுங்க. ஏன்னா தவறாக என்ன பண்ணுறாங்க, என்னமோ படிப்பிக்கிறாங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்த கல்வி முறை, வாழும் கலை, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறையை பாபா ராஜயோக கல்வியாக எடுத்து கற்பிக்கின்றார். அவங்கள்ட்ட கேளுங்க. பாபா பல ரூபத்தில் நமக்கு என்ன பண்ணுறாரு, புரிய வச்சிருக்காங்க. जहाँ जहाँ मेला लगता वहाँ नदियों पर भी जाकर समझाओ, पतित पावन गंगा तो हो नहीं सकती. எங்கெல்லாம் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்குதோ, திரிவேணி சங்கமம், பெரிய பெரிய மேலா நடக்குது இல்லையா திருவிழா, அங்கெல்லாம் போய் நீங்கள் ஞானம் கொடுங்க. என்ன ஞானம்? பதீத்த பாவனன், ஆத்மாவை சுத்தப்படுத்துறது தண்ணீரா அல்லது பரமாத்மாவின் நினைவா? நதியா சாகர் से निकली वो तो पानी का सागर है. பாபா சொல்ற நதி கடலிலிருந்து வெளியாகுது. எந்த நதி? ஞான நதிகள். பாபா சொல்ற அந்த கடல் நீர் அது ஸ்தூலத்தில் தண்ணீர். उनसे पानी की नदियाँ निकलती हैं, ஞான் சாகர் से ஞான் की नदियाँ निकलती हैं. பாபா சொல்றார் கடலில் இருந்து நதிகள் வெளியாகின்றது, ஞான கடலிடமிருந்து ஞான நதிகள் வெளியாகுது. तो माताओं में विज्ञान है, गौमुख पर जाते हैं, उनसे मुख से पानी निकलता है, समझते हैं गंगा का जल. தாய்மார்களுக்கு பாபா ஞானம் கொடுத்து தாய்மார்களுடைய வாயின் மூலமாக ஞானத்தை பரப்புறார். இதை தான் கௌமுக் அப்படின்னு சொல்லி, பசுவினுடைய வாயிலிருந்து தண்ணீர் வர மாதிரி விழுகிற மாதிரி நினச்சி அந்த தண்ணீரை கங்கை ஜலம்னு நினச்சி அதை குடிக்கிறாங்க. இத்தனை படையலுக்கே மனுஷி சமஸ்தே நகி, யஹா கங்கா ஜல் கஹா से निकलेगा. பெரிய பெரிய படித்தவங்களுக்கு கூட தெரியல, அறிவாளிக்கு கூட தெரியல, இங்கிருந்து கங்கை நீர் எப்படி வெளியாகும்? சாஸ்திரமேகே பான் மாறா கங்கா நிக்கலாயி. என்ன சாஸ்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது, அம்பு எய்யப்படும் போது அந்த அம்பிலிருந்து கங்கை வெளியாகுதுன்னு. अब ये तो ஞான் கி பாத்தே. ஞானம் என்ற அம்பை நம்ம எய்யும் போது அதிலிருந்து என்ன வருது? ஞான கங்கை. ऐसे नहीं अर्जुन ने बाण मारा गंगा निकल आई. அப்படி கிடையாது, அர்ஜுனன் அம்பை எய்தார், அதிலிருந்து கங்கை நீர் வெளியானதுன்னு. கித்தனா தூர் தூர் தீர்த்தம் பர் ஜாத்தே हैं, எவ்வளோ தூர தூர தேசம் வரைக்கும் யாத்திரா செய்கிறாங்க. कहते हैं शंकर की जटाओं से गंगा निकलती. சொல்கிறாங்க கங்கை, சங்கரனுடைய ஜடாமுடி இருக்கு இல்லையா, அதிலிருந்து கங்கை வெளியாகுது. உஸ்மே ஸ்நான் கர்னே மனுஷே சே பரி பன் ஜாத்தே. அந்த ஜடாமுடியிலேருந்து வரக்கூடிய கங்கையிலிருந்து யார் ஸ்நானம் செய்கின்றனரோ அவர்கள் தெய்வமாக மாறுகின்றனர்னு சொல்லப்படுது. மனுஷே தேவதா பன்ஜாத்தே, மனிதன் தேவதையாக மாறுகின்றனர்னு. ஏபி பரி மிசல்கேனா பாபா சொல்றார், அது கூட தேவதை போல தானே. बच्चों को बाबा का ही परिचय देना, इसलिए बाबा ने चित्र बनवाए. त्रिमूर्ति शिव के चित्र में सारी नॉलेज. ஞானத்தை புரிய வைப்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக திரிமூர்த்தி சித்திரத்தை பாபா உருவாக்கியிருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக சிவ பரமாத்மா எதை படைக்கின்றார், ஏன் காடுன்னு அவருக்கு பேர். நிராகார் பாபா ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரக்டர், 3 காரியம் செய்வதால் அவருக்கு பேர்
GOD, காடுன்னு சொல்லப்படுது. இந்த திரிமூர்த்தி சித்திரத்தில் அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. सिर्फ उनके त्रिमूर्ति के चित्र में नॉलेज देने वाला शिव का चित्र नहीं. உலகத்தில் இந்த திரிமூர்த்தி படங்கள் வச்சுருக்காங்க, ஆனாலும் அதில் சிவபாபாவோடைய படம் இல்லை. நாலேஜ் தேனேவாலே கா சித்திரஹே. நமக்கு பாபா காட்டப்பட்டுள்ளதில் இந்த ஞானம் கொடுக்கக்கூடியவருடைய ஃபோட்டோவும் இருக்குது. அபி தும் திரிமூர்த்தி சிவ் கே சித்திர பர் சம்ஜாத்தே ஹோ. இப்போ நீங்கள் திரிமூர்த்தி சிவன், மும்மூர்த்திகளுக்கும் சிவன் யாரு, படைப்பாளர் யாருங்கிறத புரிய வைக்கிறீங்க. ஊப்பர்கே நாலேஜ் தேனேவாலா பரமாத்மா சிவ பாபாவுடைய படம் மேலே இருக்குது. பிரம்மா கோ உன்சே நாலேஜ் மில்தி ஹேனா ஜோ ஃபிர் ஃபைலாத்தே. பாபா சொல்றார், பிரம்மாவுக்கும் அவரிடமிருந்து தான் நாலேஜ் கிடைக்குது. அந்த ஞானத்தை தான் பிரம்மா பாபாவும் சொல்லி எல்லாருக்கும் சொல்ல வைக்கிறார். इसको कहा जाता ईश्वर के धर्म की स्थापना की मशीनरी. பாபா சொல்றார், நம்மளுடைய இந்த மெஷினரிக்கு பேர் என்ன தெரியுமா? ஈஸ்வரனின் தர்ம காரியம் செய்கிறார், உயர்ந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மெஷினரி இது. ஈஸ்வரன் தர்மத்தை ஸ்தாபிக்கும் மெஷினரி. தேவி தேவதா தர்மம் போத் சுக்கு தேனேவாளா. இந்த தேவி தேவதா தர்மம் மிக மிக சுகத்தை தரக்கூடியது. बच्चों को अपने சத்திய தர்மம் की पहचान मिली है. இப்போ தான் நமக்கு சத்திய தர்மம் எது, நம்முடைய தர்மம் எதுங்கிற அறிமுகம் கிடைச்சிருக்குது. तुम जानते हो हमको भगवान पढ़ाते तुम कितना खुश होते हो. உங்களுக்கு தெரியுது நமக்கு பகவான் படிப்பிக்கின்றாருன்னு நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி பொங்குது. बाप कहते हैं तुम बच्चों की खुशी का पारावार नहीं होना चाहिए क्योंकि तुम्हें पढ़ाने वाला स्वयं भगवान. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் ஆராவாரம், ஒரு எல்லைக்குட்பட்ட மகிழ்ச்சி இல்லை, நமக்கு ஸ்வயம் பகவான் படிப்பிக்கின்றாருங்கிற அந்த நினைவு இருக்குது. எல்லையே இல்லைங்கிறார், மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. भगवान तो निराकार शिव ना कि श्री कृष्ण. बाबा विच समझाते सर्व का सद्गति दाता एक. பகவான் நிராகாரமான சிவன், அவர் கிருஷ்ணர் அல்ல. கீதையை சொல்லக்கூடியவர் சிவ பரமாத்மா, ஞான கடல், பரம் ஜோதி அவர். பாபா में समझाते हैं सर्व का सद्गति दाता एक. பாபா புரிய வைக்கிறார், அனைவருக்கும் சத்கதியின் வள்ளல் ஒருவர். सदगति सती को कहा जाता, दुर्गति कली को कहा जाता, नई दुनिया को नई पुरानी दुनिया ही कहेंगे. பாபா சொல்ற, சத்தியுகத்தை சொர்க்கம் என்றும் சத்கதி யுகம் என்றும் துர்கதி யுகத்தை கலியுகம் என்றும் அழைக்கப்படுது. பாபா சொல்றாரு, புது உலகத்தில் எல்லாமே புதுசு தான், ஆனால் பழைய உலகத்தில் எல்லாமே பழசு தான். புதுசு கூட இங்கே என்னங்கிறார் பாபா, பழசு தான். இங்கே பார்க்க புதுசு, ஆனால் அதுவும் பழசு தான். मनुष्य समझते हैं अभी दुनिया को पुराना होने में 40,000 वर्ष चाहिए. கித்தனா மூஞ்சி படை, எவ்வளோ குழப்பத்தில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கிறார் உலகத்தினர். இன்னும் இந்த புது உலகம் மாறுவதற்கு 40,000 வருஷம் இருக்குது. 5,000 வருஷம் எங்க, 1000 வருஷம் எங்க, 40,000 வருஷம் எங்க, அப்பா எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சிவா பாக்கியின் பாத்தும் கோய் சம்ஜான சகே. பாபா ஞான கடலை தவிர வேறு யாராலுமே இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுக்க முடியாது. பாபா கேத்தே மே தும் பச்சோं को राज्य भाग्य दे बाकी सबको घर ले जाता. நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவேன், உங்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். जो मेरी मत पर चलते वो देवता बन जाते. என்னோட வழிப்படி நடக்கிறவங்க நீங்கள் தேவதை ஆயிடுறீங்க. इन बातों को तुम बच्चे ही जानते हो. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. நயா கோய் क्या समझेगा. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க என்ன புரியும் அவங்களுக்கு. तुम मालियों का कर्तव्य बगीचा लगाकर तैयार करना. நீங்கள் தோட்டையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆகவே தோட்டத்தை நல்லா உழுது தயார் பண்ணி வைக்கணும்ல. பாகவான் தோ டைரக்ஷன் தேத்தே ஹே. தோட்டத்துக்கு எஜமானன் டைரக்ஷன் கொடுக்குறார். ஐசா நஹி பாபா கோய்
नयों से मिलकर ज्ञान देगा, काम मालियों का है समझो। बाबा कलकत्ते में जाए तो बच्चे समझेंगे हम अपने ऑफिसर को फलाने मित्र को बाबा के पास ले जावे। बाबा कहेंगे तो समझेंगे कुछ भी नहीं। பாபா சொல்கிறார் அப்படி இல்லை. பாபா புதுசாக இருக்கிறவங்களாம் போய் சந்திச்சு ஞானம் கொடுப்பார். சிவ பரமாத்மாவோட பிரவேசத்தா அவருடைய பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் ஏற்படும் போது அவர் குழந்தைங்களை வளர்ப்பாரா, அல்லது ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 அவர் ஞானம் கொடுக்க முடியுமா? ஒரு இடத்துக்கும் அவர் போயிட்டே இருக்க முடியுமா என்ன? இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்? குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். இப்போ தோட்டத்தை பராமரிக்கிறது, தயார் பண்ணுறது, பாதுகாக்கிறதுலாம் நம்ம வேலைங்கிறார் பாபா. நீங்கள் என்ன பண்ணணும்? தயார் பண்ணுங்க. இப்போ நினைங்களேன், பாபா கல்கத்தா போகிறார். அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய ஆஃபீஸரு, பெரிய பெரிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல போஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாவை மீட் பண்ண அழைத்து வர வேண்டும். பாபா சொல்கிறார், புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. बुद्धू को सामने ले आकर बिठाएंगे, इसलिए बाबा कहते नए को कभी बाबा के सामने लेकर न आओ. புதுசாக ஒருத்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்க பாபா கல்கத்தா போகிறார், அங்கே இருக்கிறவங்க எல்லா விஐபிஸையும் கொண்டாந்து நம்ம பாபா முன்னாடி உட்கார வைக்கணும்ன்ட்டு. பாபா சொல்கிறார், நல்லது தான், ஆனால் உற்சாகம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பாபா ஞானம் கொடுக்கும்போது ஒன்றுமே புரியாது இல்லையா? புரியாமல் உட்காந்துருக்கும்போது, புரிஞ்சு அவங்க உட்காரும்போது எப்படி இருக்கும்? பாபாவுடைய ஞானத்தை ரசிப்பாங்க, திருஷ்டி வாங்குவாங்க, வரதான் வாங்குவாங்க. பாபா சொல்கிறாங்க, புதுசாக இருக்கிறவங்கள சந்திக்கிறதுக்கு அழைத்து வராதிங்க. तो तुम मालियों का काम है ना कि भगवान का. பாபா சொல்கிறாரு, தோட்டத்துக்கு எஜமானனோட வேலை, தோட்டத்தை பராமரிக்கிறவங்க தான் என்ன பண்ணணும். எப்படி இருக்குது, புஷ்பங்கள்லாம் நல்லா இருக்குதா, தோட்டக்காரர் பார்க்க வரும்போது எல்லாத்தையும் நல்லா தயார் பண்ணி வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம என்ன பண்ணணும்? தயார் பண்ணி ஞானம் கொடுத்து பிறகு பாபாட்ட அழைத்து வர வேண்டும். மாலிகா காம்ஹே பகிச்சோங்கோ லகானா. பாருங்க, நல்ல நல்ல புது புது புஷ்பங்களை ஊன்றி வைக்கணும். வெரைட்டிஸாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் யாரோட வேலை? பாபா வந்து விதை போட்டு போட்டு ஊன்றுவாரா? இதெல்லாம் உங்கள் வேலைங்கிறார் பாபா. டைரக்ஷன் தேத்தை இசை கரோ. பாபா ஐடியா கொடுக்குறாரு, வழி மார்க்கத்தை கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் சேவா பண்ணுங்க, இங்கே போங்க, அங்கே போங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. பாபா கபி நயசே மில்தான் நகி. பாபா புதுசாக இருக்கிறவங்களெல்லாம் சந்திப்பதில்லை. பரந்து கஹா மெகமான் ஓக்கர் கர்மியாத்தே கேத்தே ஹி தர்ஷன் கரே. சில பேர் ரொம்ப கெஸ்ட்டாக வந்து பாபாஜியை நாங்கள் தரிசனம் பண்ணணுன்னு கேட்குறவங்கள பாபா மீட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா பாபா புதுசாக ஞானம் கொடுப்பார் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. பாபா ஹம்கோ क्यों नहीं मिलने देते हो, आप हमको क्यों नहीं मिलने देते हो. அப்படி வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன் பாபா இவங்களெல்லாம் வந்து சந்திக்கலை, நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுக்கல, அப்படி சொல்லக்கூடாது. பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி யாரும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாவோட மகத்துவத்தை சொல்லி, ஞானத்தோட மகத்துவத்தை சொல்லி, அதுக்கு பிறகு பாபாட்ட அழைச்சிட்டு போகணும். சங்கராச்சாரியா ஆதி கே பாஸ் கித்தனை ஜாத்தே ஆஜ்கல். சங்கராச்சாரிய படா மர்தபா ஹே. சங்கராச்சாரியர் கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்டோட எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறார் பாபா. இன்னைக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. आप हमको क्यों नहीं मिलने देते हो. அவங்கெல்லாம் எல்லாரும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாபாவை எங்களை மீட் பண்ண வைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. पढ़े लिखे फिर भी जन्म तो विकार से ही लेते हैं ना. ट्रस्टी लोग गति पर कोई को भी बिठा देते हैं. सबकी मत अपने अपनी है. சங்கராச்சாரிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. அவங்கவுங்க விதிமுறைப்படி அவங்கவுங்க செய்கிறாங்க. நம்ம விதிமுறைப்படி நம்ம செய்கிறோம். அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? நம்மளோட அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. सबकी मत अपने अपनी है. बाबा खुद आकर बच्चों को अपना परिचय देते. मैं कल्प इस पुराने तन में आता हूँ. பாபா ஸ்வயம் தானே வந்து குழந்தைகளுக்கு அனைத்து அறிமுகத்தையும் கொடுக்குறார். நான் கல்பா
பழைய உடலில் வருகின்றேன். ये भी अपने जन्मों को नहीं जानते. இவருக்கும் இவருடைய பிறப்பை பற்றி தெரியாது. शास्त्रों में तो कल्प की आयु की लाखों वर्ष लगा दी हैं. பாபா சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருஷமாக்கிட்டாங்க. மனுஷிய तो इतने जन्म ले नहीं सकते ना. மனிதர்கள் இவ்வளோ பிறவி எடுக்க முடியாது இல்லையா. फिर जानवर आदि की भी யோனியா மிலாக்கர் 84 लाख बना दी हैं. எல்லா ஜீவ ஜந்துக்களும் சேர்த்து 84 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறப்பு எவ்வளோன்னா 84 லட்சம் பிறவிகள்னு. 84 லட்சம் ஜீவ ஜந்துக்கள் ஆனால் பிறவிகள் ஆக்கிட்டாங்க. மனுஷி तो जो सुनते व सच सच करते रहते. சாஸ்திரங்களை எழுதப்பட்டதை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு ஆமாம் சரின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரமே तो सब भक्ति मार्ग की बातें. சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதில் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். கல்கத்தை தேவியோं को बहुत शोभावन சுந்தர் மூர்த்தியாக பனாத்தே. கல்கத்தாவில் தேவிகளுடைய சித்திரங்களை பார்த்தீங்கன்னா சிலைகளை அவ்வளோ அழகுமிக்க ரொம்ப அழகான மூர்த்தியாக வடிவெடுத்து வச்சுருக்காங்க. சஜாத்தே அவ்வளோ அலங்காரம் ஸ்ரீங்காரம் பண்ணுறாங்க. ஃபிர் உன்கோ டுபோ தேத்தே. அதுக்கு பிறகு பார்த்தா அதை போட்டு என்ன பண்ணிடுறாங்க, தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்படி குடியோंको பூஜா करने वाले பேபிஸ் ही ठहरे ना बिल्कुल இன்னோசென்ட். பாபா சொல்ற இந்த மாதிரி பொம்மை விளையாட்டு விளையாடக்கூடிய குழந்தைகள் பேபிஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப இன்னோசென்ட்டாக என்ன பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்திலே பாருங்கள், அழகழகான விநாயகர் பிள்ளையார் தயார் பண்ணி அவ்வளோ அழகாக பெயிண்ட் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பக்தி பாவனை வரும். அவ்வளோ அலங்காரம் பண்ணி அதுக்கு பிரசாதெல்லாம் படைச்சி அப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, தண்ணிக்குள்ளார மூழ்க வச்சிடுறாங்க, உடைச்சிடுறாங்க. பாபா சார் இவங்கெல்லாம் பேபிஸ், இன்னோசன்ட் பேபிஸுங்கிறாரு. தும் ஜான்தே ஹோ ஏ நரக் சொர்க்கமே அத்தாக சுக்குதே. சொர்க்கத்தில் இப்படிலாம் நடக்காது, அளவற்ற சுகம் அங்கே இருந்தது. இந்த உலகத்தில் புரிஞ்சிக்காதனால இது நரகம். तो कोई मरता है तो कहते कि फलाना स्वर्ग पधारा, जरूर कोई समय सती होता अब नहीं. யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாங்க, இன்னாரு சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் சொர்க்கம் என்பது இருந்தது, இப்பொழுது இல்லை. நரக்கே பாது ஃபிர் ஜரூர் சொர்க்க ஆயேகா. நரகத்துக்கு பிறகு மீண்டும் சொர்க்கம் உருவாகும். இன் பாத்தோங்கு தும் ஜான்தே ஹோ. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. மனுஷியத்தோ ரிஞ்சக் மீ நகி ஜான்தே. மனிதர்களுக்கு ஒரு துளி அளவு கூட தெரியாது. तो नया कोई பாபா கே சாம்னே பைட்டு கியா கரேங்க. புதுசாக இருக்கிறவங்க பாபா முன்னாடி கூட்டிகிட்டு போகிறீங்க, பாபா முரளி சொல்கிறார், அவங்க உட்காந்து என்ன புரிஞ்சுப்பாங்க. இஸ்லியே மாலி சாகியே. ஆகவே தான் என்ன வேணுங்கிறார் பாபா, பராமரிக்கக்கூடிய மாலி வேணும். ஜோ பூரி பரிவரிஷ் கரே. இந்த மாலி தான் என்ன பண்ணணும், ஃபுல்லாக எல்லாத்தையுமே பராமரிக்கணும். இப்படி தோட்டத்தை விதை மட்டும் போட்டால் பத்தாது, ஞானம் கொடுத்துட்டா பத்தாது, அவங்கள தயார் பண்ணி பாபான்னா யார், எப்படி பாபா மீட் பண்ணணும்னு புரிய வச்சு தான் நம்ம இப்படி மதுபன் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அதெல்லாம் தயார் பண்ணணும். ஏகாத்தோ மாலி तो ढेर के ढेर चाहिए. मेडिकल कॉलेज में कोई नया जाकर बैठे तो समझेगा कुछ भी नहीं. பாபா சொன்ன மெடிக்கல் காலேஜில் புதுசாக இருக்கிறவங்க வந்து உக்காந்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது இல்லையா, இத்தனை நாலேஜ் நை. அதே போல் தான் இதுவும், இந்த ஞானம் புதுமையானது. பாபா கேத்துக்குமே ஆயா ஹோ சப்கோ பாவன் பனானே முझे याद करो पावन बन जाएंगे. பாபா கூறுகின்றார், நான் வந்துள்ளேன் உங்களை தூய்மைப்படுத்த, என்ன நினைச்சிங்கன்னா தான் நீங்கள் தூய்மை பெறுவீர்கள். இஸ்ஸமே சப் தமோ பிரதான் ஆத்மை தப் தோ கஹ தேத்தே ஆத்மா சோ பரமாத்மா சப்மே பரமாத்மா. தமோ பிரதான நிலை ஏற்பட்டதுனால எங்கும் பகவான் நிறைந்தவர்னு சொல்லிவிட்டனர். பாப் தோடேகி பேட்டை இசைக்கி மாதா மாறேகா. இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கள்ட்ட போய் பாபா மண்டையை கொடுத்து சொல்லுவாரா என்ன. எத்தோ தும் மாலியும் கா காமே காண்டோங்கோ ஃபூல் பனானா. பாபா சொல்கிறார், உங்களோட வேலை, எஜமான் பாபாவோட வேலை இல்லை, தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய உங்களோட வேலை என்ன, முல்லை மலராக மாற்றுவது. தும் ஜான்தே ஹோ பக்தி கே ராத் ஞான் கே தின் गाया भी जाता है ब्रह्मा का दिन ब्रह्मा की रात प्रजापिता ब्रह्मा के तो जरूर बच्चे भी होंगे ना. உங்களுக்கு தெரியும் பக்திங்கிறது இரவு, ஞானம் என்பது பகல். பிரம்மாவின் பகல் இரவு என்று சொல்லப்படுது. பிரஜாபிதா பிரம்மாவின்
குழந்தைகளாகத்தான் நீங்கள் இருப்பீங்க இல்லையா. कोई इतना ही अकल नहीं जो पूछे इतने ब्रह्मा कुमार कुमारिया इसका ब्रह्मा कौन है, इनका ब्रह्मा कौन है. யாருக்குமே இதை பற்றி யோசனை இல்லை. இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் பிரம்மா யாரு? अरे प्रजापिता ब्रह्मा तो मशहूर है, इन द्वारा ही ब्राह्मण धर्म स्थापन होता. ஹரே பகவான் பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் மூலமாக சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அப்படிங்கிறத சொல்லுங்க. கெதைபிகி பிரம்மா தேவதாய நமக்காகவே தான் சொல்லப்படுது. பிரம்மா தேவதை, தேவாதி தேவன், மகாதேவன் பாபா தேவதையே உருவாக்குறார் शिव परमात्मा. बाप तुम बच्चों को ब्राह्मण बनाए फिर देवता बनाते. முதல்ல பிராமண ஆக்கி அதுக்கு பிறகு தான் தேவதை ஆக்குற. जो नई नई पॉइंट्स निकलती हैं उनको अपने पास नोट करने का शौक बच्चों में रहना चाहिए. இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி மெதுவாக புரிய வைக்கணும். நேரம் பார்த்து சூழல் பார்த்து சொல்லணும். जो बच्चे अच्छी रीति समझते नहीं नोट्स लेने का बहुत शौक रहता. யார் நல்ல இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா சொல்லக்கூடிய இந்த புது புது விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். நோட்ஸ் லேனா அச்சா ஹே, பாபா சொல்கிறார் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. क्योंकि इतने सब பாயிண்ட்ஸ் याद रहना मुश्किल. இவ்வளோ பாயிண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். நோட்ஸ் லேக்கர் ஃபிர் कोई को समझाना. நீங்கள் முக்கியமானதை மட்டும் நோட்ஸ் பண்ணி குறித்து நீங்கள் அதை போய் சொல்லணும். ஐசா நீ லிக்கர் ஃபிர் காப்பி படிறீங்க அப்படி இல்லை, எழுதி எழுதி வச்சுருக்கீங்க, யாருக்கும் சொல்லலை. கங்கை அப்படியே தண்ணி நிற்கிதுன்னா, தேங்கி ஒரு குளமாக நிற்கிதுன்னா என்ன பண்ண முடியும்? பாபா சொல்கிறார் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அந்த மாதிரி எழுதுனதை அப்படியே போட்டுறக்கூடாதுங்கிறார். எழுதுறது எதுக்காக? சேவா பண்ண. नोट्स लेना अच्छा है क्योंकि इतने सब पॉइंट्स याद रहना मुश्किल हैं. नई नई पॉइंट्स मिलती रहती हैं. तुम पुरानी पॉइंट्स की कापियाँ पढ़ी रहती हैं. स्कूल में भी पढ़ते जाएंगे ना. புது புது பாயிண்ட்ஸு பாபா சொல்கிறது, அந்த பாயிண்ட்ஸை நம்ம காப்பி பண்ணி அப்படியே கிடக்குது. நிறைய நோட்டு பாபா டைரியாக எழுதியிருக்கீங்க. புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறீங்க. ஆனால் அதை பிறருக்கு சொல்லலை. வட்டி வைக்கலாம், அதில் சொல்லலாம். அல்லது மாதாஸ் யாரையாவது பார்த்து யுக்தியாக நம்ம இந்த பாபா இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இந்த முரளியில் இப்படிலாம் வந்திருக்குது, வேஸ்ட்டாக எழுதி எழுதி நோட்டை வைக்காதீங்கன்ட்டார். स्कूल में भी पढ़ते जाएंगे ना. அப்படி ஸ்கூலில் கூட படிக்க போகிறாங்க இல்லையா. पहले दर्ज वाले किताब पढ़ी रहती हैं. பாபா சொல்கிறார் அடுத்த ஸ்டாண்டர்டு போயிட்டாங்கன்னா அந்த பழைய புக்கு என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். இப்போ 5th படிக்கிறாங்கன்னா 6th போகிறாங்கன்னா 5th படித்த புக்கு எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படித்த ஃபுல் புக்கும் இருக்குதுங்கிறார் பாபா. பாப்கோ ஒரு சிருஷ்டி சக்கரக்கோ யாது கரோ. பாபாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். முக்கிய பாத்துகி மாமேக்கம் யாது கரோ. முக்கியமான விஷயம் மனதால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இஸ்கோஹி யோக அக்னி கஹா ஜாத்தா. பாபாவின் நினைவுக்கு பேர் தான் யோக அக்னி. ஏன் அக்னி? யோகா அக்னி, ஞான அக்னி இல்லை. யோகம் என்பது அக்னி. ஏன்? அக்னியில் எது போட்டாலும் பஸ்மம் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி பாபான்னு நம்ம நினைக்க 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 நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய தூய அந்த நல்ல நிலை திரும்புது. எதெல்லாம் பழசோ அதெல்லாம் அழிந்து மறுபடியும் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி புதுப்பிக்கப்படுது. பகவானுக்கு ஞான்கா சாகர் எப்படிலாம் ஞானம் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா ஒரு கடல் ஞானத்தில் மனுஷ சாஸ்திரம்கா சாகர்கே. மனுஷங்களாம் சாஸ்திரத்தில் கடலாக இருக்காங்க. ஆனால் பாபா யார்? யதார்த்த விஷயத்த சொல்லக்கூடிய கடல். பாப் கோய் சாஸ்திர நெய் சுனாத்தே. பாபா இங்கே உட்காந்து சாஸ்திரமாக சொல்லி கொடுக்குறாரு. तो शास्त्र सुनाई तो बाकी भगवान और मनुष्य में फर्क क्या रहा. பகவானும் அதே சாஸ்திரத்தை வச்சு பெரிய கீதை புக்கு எடுத்து அதில் பெரட்டி சொல்லி கொடுக்குறாருன்னா அப்போ அவருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பாபா சொல்கிறார் இங்கே சாஸ்திரத்தினுடைய சாரம், ஒரிஜினல் ஜூஸ், பியூர் ஜூஸ் கொடுக்குறார். அதை நம்ம அப்படியே பருக பருக அதான் தேனாமிர்தம் ஞானாமிர்தம்னு சொல்கிறோம். இது ஒரிஜினல் இல்லையா? இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதனால் நம்மளுடைய ஸ்டேஜ் இப்படி தாழ்ந்த நிலைக்கு நமக்கு போயிட்டு பாபா कहते कि பக்தி மார்க்கே முரளி பஜானே வாலே சர்ஃபுக்கோ பக்கடுத்தே. அந்த முரளி வாசிக்கிறாங்களே ஃப்ளூட்டு, அதை வாசிக்கிறவங்க பாம்பை பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ளூட்டை ஊதி என்ன பண்ணுறாங்க? பாம்பு பந்துக்குள்ளே இருக்கிறது என்ன ஆகுது? வெளியில் வருது. உஸ்கே தாந்து நிக்கால்த்தே. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி
விஷப்பல்ல பிடுங்கிடுறாங்க. பாபா பி விஷ் பிலானா தும்சே சுடா தேத்தே. அதே போல தான் பகவான் கூட எப்பொழுது ஞானம் என்ற புல்லாங்குழலை வாசிக்கின்றாரோ அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷப்பல்ல எடுக்கிறார். எவ்வளோ அழகாக புரிதல் கொடுக்குறார் பாருங்க. இஸ் விஷ மனுஷிய பத்தித் பனே. இந்த விஷப்பல் உள்ளே இருக்கிறதுனால மனுஷங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. பாபா கேத்த இன்கோ சோடோ சோடுதே நைக்கி. பகவான் சொல்கிறார் விஷத்தை குடிக்காதீங்க, விஷப்பல் தான் டேஞ்சருன்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் அதை விட முடியறதில்ல. குஹரா பனாத்தே ஃபிர் பி கிர்கர் காலா முக்கு கருதேத்தே. பாபா சுத்தப்படுத்தி ஆத்மா வெண்மைப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார். ஆனாலும் பாபா சொல்கிறார் சிந்தனைகள் மாறி விகாரி ஆன பிறகு அவங்க முகம் கருப்பாக்கிக்கிறாங்க. பகவான் என்ன பண்ண முடியும்? குழந்தை அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு விளையாண்டு அழுக்காக்கினா அம்மா துவைச்சி போடுவாங்க, அயன் பண்ணி அழகாக பண்ணுவாங்க. ஆனால் திரும்பி போய் அழுக்காகிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க? திரும்பி திரும்பி துவைக்கிறாங்க. அதுமாரி பாபா கூட கல்பா வந்து என்ன பண்ணுறாரு? ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறார். பச்சும் को ஞான் சித்தா பர் பிட்டாத்தே ஹே. பாருங்க, இதான் முக்கியம். பாபா பரமாத்மா எப்போ இந்த புவியில் அவதரிக்கின்றாரோ பிரம்மா பாபா மூலமாக ஞான சிதையில் நம்மை அமர்த்துகிறார். ஞானம்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பாபா முயற்சி பண்ணுறார். ஞான் சித்தா பர் பிட்டானே से बैठने से तुम विश्व के मालिक जगत जीत बन जाते हो. பாபா சொன்னாங்க ஞான சிதையில் அமர்வதால் விஸ்வத்தின் எஜமானனாக ஜகத் ஜீத்தாக ஆகின்றீர்கள். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன फर्स्ट पॉइंट, सदा खुशी रहे कि हम सत्य धर्म की स्थापना के निमित्त. சதா இந்த போதை இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நான் சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தம். ஸ்வயம் பகவான் ஹமை படாத்தே ஹே. அரே பகவான் ஸ்வயம் தானே வந்து படிப்பிக்கின்றார். ஹமாரா தேவி தேவதா தர்மம் போத் சுக் தேனேவாலா. நம்மளுடைய தேவி தேவதா தர்மம் சுகம் தரக்கூடிய தர்மம். அந்த தர்மத்தை உருவாக்குவதற்கான படிப்பினையை பாபா கற்றுத்தருகின்றார். அப்போ எவ்வளோ நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும். நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 5000 வருஷத்துக்கு சுகம் கிடைக்குதுன்னா அப்போ அந்த படிப்பின் மீது எவ்வளோ நமக்கு அன்பு இருக்கணும். அந்த படிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு நம்ம கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாதனால பாபா சொல்கிற சதா சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மாலிபன் காண்டோங்கு ஃபுல் பனானிக்கு சேவா கரும். ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் பாபா உட்காந்து வாணி சொல்ல முடியுமா? ஞானம் கொடுக்க முடியுமா? உலகத்தை போய் சுத்த முடியுமா? அவர் ஒரு பிரம்மா சரீரத்தில் வருவார். ஆனால் தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் நீங்கள். அவர் தோட்டத்துக்கு எஜமானன் வேற, தோட்டத்தை பராமரிக்கிறவங்க நீங்கள். பாபா சொல்கிறார் அப்போ உங்கள் வேலை என்ன? தோட்டத்தை நல்லா விழுது, நல்லா உரம் போட்டு நல்ல நல்ல புஷ்பங்கள் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? வளர்த்து எஜமானனை கூப்பிட்டு காட்டணுங்கிறார். பூரி பரிவரிஷ்கர் பாபா கே சாமனே லானா மெஹனத் கர்னி ஹே. ஃபுல்லாக பராமரித்து அழகழகான புஷ்பங்கள் பூத்த உடனே அவரை கூப்பிட்டு காட்டுங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவார். புது புது ஆத்மாக்களெல்லாம் பாபாட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினா, அறிமுகப்படுத்தினா பகவானுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். வரதானம், पुरानी देह पुरानी दुनिया को बोलने वाले बाप दादा के दिल तख्त नशीन भव. பழைய தேகத்தையும் பழைய உலகத்தையும் மறக்கக்கூடிய, இதான் முக்கியமானது. இது ரெண்டோட நினைவுனால தான் நமக்கு என்ன ஆகுது? டிஸ்டர்பன்ஸ் வருது. பழைய உலகம், பழைய தேகம், இது ரெண்டையும் மறக்கக்கூடிய பாப் தாதாவினுடைய உள்ளம் என்ற சிம்மாசனதாரியாகவே இருங்கள். संगम ही श्रेष्ठ आत्माओं का स्थान है ही बाप दादा का दिल तख्त. பாருங்க, சங்கம யுகத்தில் வர்றது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அவங்களுக்கு தான் பகவானின் உள்ளம் என்ற சிம்ஹாசனம் கிடைச்சிருக்குது. ஒரு சீட்டை பிடிக்கிறது இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே நமக்கு சிம்மாசனம் கொடுத்துருக்கார்.
எப்படிப்பட்ட சிம்மாசனம்? சுகம் தரக்கூடிய. இசை தக்து சாரே கல்ப் में नहीं मिल सकता. முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிம்ஹாசனம் யாருமே தர முடியாது, கிடைக்காது. விஸ்வக்கே ராஜ்யக்கா ஸ்டேட்டுக்கா ராஜ்யக்கா தக், உலக ராஜ்யத்தோட ஸ்டேட் ராஜ்யத்தோட ஆசனம் मिलता रहेगा, लेकिन ये तख्त नहीं मिलेगा. ஒரு தேசத்தோட ஒரு ஸ்டேட்டோட ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம் கிடைக்காது. இதை நீங்கள் அடைஞ்சிடலாம் ஈஸியாக. ஆனால் பகவானை புரிஞ்சு மதுபன் போய் பாபாவை மீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது. इतना विशाल तख्त है जो चलो फिरो खाओ सोवो लेकिन तख्त रह सकते हो. பாபா சொல்கிறார், இப்படி விஷாலமான சிம்மாசனம் இது, எங்கேனாலும் போகலாம் வரலாம், என்னன்னாலும் நீங்கள் செய்யுங்க. சுற்றி பார்க்கணுமா போங்க, விளையாடணுமா விளையாண்டுட்டு வாங்க. உங்களுக்குரிய சிம்மாசனம் உங்களுக்காகவே இருக்கும், அதை வேறு யாரும் சீட்டை பிடிக்க முடியாதுங்கிறார். யார் இப்படிலாம் தருவா உங்களுக்கு நமக்கு? जो बच्चे सदा बाप दादा के दिल तख्त नशीन रहते वे पुरानी देह पुरानी दुनिया से विस्मृति रहते. அப்படிப்பட்ட உயர்ந்த சிம்மாசனத்துக்குரியவர்கள் யாரோ அவங்களுக்கு அவங்களுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள், புத்தியில் வேறு எந்த வேஸ்ட் வராது. பழைய உடல் பழைய உலகத்தின் நினைவுகளை மறந்துருக்காங்க. இதுதான் ஈஸியான வழி. மறங்கன்னு சொல்கிறேன். மறக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த சிம்மாசனத்தில் யார் அமர்கிறார்களோ இயல்பாகவே மறந்துடுறாங்க. இசை தேக்தேவி நகி தேக்தே, அவங்க பார்த்தாலும் பார்க்காத நிலையை அபியாசம் செய்கின்றனர். ஆகவே பழைய உலகம் தேகத்தை மறக்கக்கூடிய பாப் தாதாவின் உள்ளம் என்ற சிம்மாசனதாரியாகவே ஆக வேண்டும். ஸ்லோகன், अधिके नाम मान शान के पीछे तोड़ लगाना, பச்சாய் கே பீச்சே படனா. எல்லைக்குட்பட்ட பேர் வேணும், புகழ் வேணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். இவ்வளோ சேவா பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல. பாபா சொல்கிற இந்த மாதிரி இது பின்னாடி நீங்கள் ஓடுறீங்கன்னா, பாபா சொல்கிற நிழல் பின்னாடி ஓடுற மாதிரி. நிழலை நீங்கள் துரத்துங்க, நீங்கள் ஓடினீங்கன்னா அதுவும் ஓடி வரும். அதை பிடிக்க முடியுமா? வேஸ்ட். இது மாதிரி பாபா சொல்கிறாரு, எல்லைக்குட்பட்ட இந்த ஆசைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டிருங்க. பாபா ஏகாந்த பிரியராக இருக்கிறதுக்கான விஷயங்கள், ஒற்றுமை, மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக பாபா கொடுக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி कोई भी नई इन्वेंशन अंडरग्राउंड जाने से कर सकते. அழகாக சொல்கிறார். எந்த ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சைலன்ஸில் இருப்பாங்க, மனசை காமாக வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ப்ரெசன்ட்டில் இருப்பாங்க. वैसे आप भी जितना ऑलराउंड अर्थात अंतर्मुखी रहेंगे, अंडरग्राउंड अंतर्मुखी रहे, नई नई इन्वेंशन योजनाएं निकाल सके. அந்த மாதிரி பாபா அழகாக சொல்கிறார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள விஷயத்தை திருப்புறீங்களோ, உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, உங்களை பற்றி நினைக்கிறீங்க. அண்டர் கிரவுண்டுனா உலக விஷயத்துலேருந்து விடுபட்டு எல்லாத்தையும் கடந்து மறந்து இருக்கும்போது புது புது யோசனைகளும் புது புது பிளான்ஸ், புது புது இன்வென்ஷனை நீங்கள் செய்யலாம். அப்புறம் சேவைக்கு புது புது திட்டங்களை நம்ம போடுறோம் இல்லையா, இதெல்லாம் செய்ய முடியும். अंडरग्राउंड रहने से एक तो वायुमंडल से बचाव हो जाएगा. பாருங்கள், உலகத்தை மறக்கும்போது அதோட லாபம் என்னன்னு சொல்கிறார். உலக சூழலிலிருந்து தாக்கத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. दूसरा एकांत प्राप्त होने का कारण मनन शक्ति भी बढ़ेगी. ரெண்டாவது விஷயம் சொல்கிறார், அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது, அது மீன்ஸ் உலக தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கும்போது மனசு நல்லா ஒருமுகப்படுத்தக்கூடிய பிராப்தி, அதன் மூலமாக நல்ல சிந்தனை வளர்த்து கொள்ள முடியும், நற்சிந்தனையை நம்ம அதிகப்படுத்தலாம். तीसरा कोई भी माया के विघ्नों से सेफ्टी का साधन बन जाता. மூணாவது
எந்த ஒரு மாயாவின் தடைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சாதனமாகிவிடும். இது அண்டர் கிரவுண்ட். அதாவது பாபா சொல்கிறாரு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உலக தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டிருக்கோமோ அந்த அளவு. ஓம் சாந்தி. பாபா நமக்கு முக்கியமாக இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் முரளியில், நம்மளுடைய கடமை பாபா வந்துவிட்டாருங்கிற மெசேஜை கொடுக்கணும், எல்லாருக்குமே சொல்லணும். எப்படிப்பட்ட ஹாலத்து பாபா சொல்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்கள் கடமையை நீங்கள் தான் செய்யணும். பாபா வயதான உடலில் வரார், அந்த பெட்டிக்குள்ளே போய் அவர் அலைய முடியுமா? அதனால் பாபா வர்றது குழந்தைகளை வளர்க்கறதுக்காக, ஞானம் கொடுக்கறதுக்காக. ஆனால் உங்கள் வேலை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஞானம் கொடுத்து அன்பு கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. உறுதி எடுத்துப்போம், பாபாவுடைய மெசேஜை, செய்தியை எல்லாருக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். நமக்கு கடமை இருக்குது, அதற்கு நம்ம நிமித்தமாக இருக்கின்றோங்கிற நினைவில் இருப்போம். ஓம் சாந்தி. सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। व्यर्थ न जाए जीवन अपना, व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। आए कहाँ से क्यों है आए, सोचो क्या ले जाना है। आए कहाँ से क्यों है आए, सोचो क्या ले जाना है। जैसी करनी वैसी भरनी, कभी नहीं भुलाना है। शुभ संकल्पों की, शुभ संकल्पों की करो रचना, विश्व का कल्याण कर। व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। मिट्टी का तन मिट जाएगा, भूल से धोखे में मत आना। मिट्टी का तन मिट जाएगा, भूल से धोखे में मत आना। वस्तु वैभव धन संपदा, साथ कभी ना है जाना।
मैं हूँ आत्मा, मैं हूँ आत्मा अजर अमर, बस यही एहसास कर, व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर, सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। की पूंजी भर ले मन में, कुछ ही पल है पास तेरे, पुण्य की पूंजी भर ले मन में, कुछ ही पल है पास तेरे, जोड़ के रिश्ता प्रभु प्रीतम से, पाले उनसे सुख सारे, क्या होगा क्या होगा कैसे होगा, अब न कोई फरियाद कर, व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर, सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर, सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर, परम पिता को याद कर।